ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி அன்பர்களே, கடகராசி ஒரு நீர் ராசி. இதன் அதிபதி சந்திர பகவான். சந்திரனின் ஆதிக்கத்தால் நீங்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவராகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த காரியத்தையும் தீர்க்கமாக ஆலோசித்து செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களிடம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கும் வரை விடாத நண்டுப்பிடி குணம் இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் அதே சமயம் நல்ல ஞாபக சக்தியும் கற்பனை திறனும் கொண்டவராகவும் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடைய உங்கள் ராசி அதிபதியான சந்திரனின் அருளை பெறுவது அவசியம். அதற்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் அல்லது சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஓம் நமச்சிவாயா போற்றி என்றும் அம்மன் தாய்க்கு போற்றி என்றும் உங்கள் விருப்பப்படி 3 முறை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்கள் நல்ல செயல்களால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரித்தும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களுக்கு சுபகாரியங்கள் பேச்சுக்கள் நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டைகள் நீங்கி உறவுகள் மேம்படும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களால் உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் விரைவிலேயே நடக்கும். குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. பயணங்களின் போது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மற்றும் இடமாற்றம் வரலாம். உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக இருங்கள். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. எனவே உங்கள் பணியை நீங்களே கண்ணும் கருத்துமாக செய்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முன் கவனமாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு ஆலோசனைகளுக்கு மதிப்புகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினருடன் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவார்கள். நட்சத்திரங்களுக்கான பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். நீங்கள் திட்டமிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நெருக்கமானவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பூசம். எந்த கடினமான வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நட்சத்திரநாதன் சனியின் வக்கிர சஞ்சாரத்தால் மனத்துணிவு அதிகரிக்கும். செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும். மற்றவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எனினும் பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். ஆயில்யம். உங்கள் அறிவுத்திறன் அதிகரிக்கும். புத்திசாலித்தனமான பேச்சால் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு சீராக இருக்கும். வீண் ஆசைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, சந்திர பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்.